இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46ஆம் திருவசனம். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் பிரான்சிஸ் ரெஜனிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டு காரியம், வேலை காரியம், உடல் நலம் எல்லாம் எப்படி இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி, எதையும் நினைத்து வீணாக கலங்காதீர்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்று உங்களுடன் என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? சிறிய விஷயங்களிலும் சரி, உங்கள் வாழ்வின் பெரிய பொறுப்புகளிலும் சரி, ஒருபோதும் உங்களை விட்டு இயேசு விலகி நிற்கவில்லையாம். உங்களோடுதான் இருக்கிறார். தேவன் உங்களை பராமரித்து உங்கள் தேவைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே என் மகளே, என் மகனே, எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் என்று கூறுகிறார். என் தேவன் கிறிஸ்து இயேசுவினால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற வசனத்திற்கேற்ப உங்கள் தொடர்பான தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிச்சயம் இயேசு உங்களுக்காக பூர்த்தி செய்வார். நீங்கள் எதை நினைத்தும் பயப்படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் இயேசு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகிறார். அதற்காக உங்களுக்கு உதவி செய்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? நாபோத்தின் அநியாய மரணத்திற்காக ஆகாப் அரசனுக்கு எதிராக ஆண்டவர் தீர்ப்பை அறிவிக்கிறார். அதிகாரத்தையும் செல்வத்தையும் தவறாக பயன்படுத்தி ஆகாப்பின் பாவம் கடவுளின் பார்வையில் மறைந்து இருக்கவில்லை. ஆனால் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு ஆகாப் தனது தவறை உணர்ந்து ஆண்டவரிடம் மனம் வருந்தி தன்னை தாழ்த்தி நோன்பிருந்து மனம் திரும்புகிறான், மன்னிப்பு கேட்கிறான். அவனுடைய உண்மையான மனமாற்றத்தை கண்ட கடவுள் உடனே இரக்கம் காட்டுகிறார். இது கடவுள் நீதியுள்ளவராக மட்டும் அல்ல, அளவற்ற இரக்கம் உள்ளவராகவும் இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம் வீட்டில் கணவன் தனது மனைவியிடம் தவறு செய்து அதை மறைத்து வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்களேன். சில நாட்கள் கழித்து அந்த தவறு வெளிப்படுகிறது. முதலில் உறவில் காயமும் ஏமாற்றமும் உருவாகிறது. ஆனால் கணவன் தனது தவறை உண்மையாக உணர்ந்து எந்த சாக்குப்போக்கும் சொல்லாமல் மன்னிப்பு கேட்டு தனது நடத்தையை மாற்றத் தொடங்குகிறார் என்றால் அப்போது மனைவியின் மனம் மெதுவாக இளகும். காயம் ஏற்பட்டாலும் உண்மையான மனமாற்றமும் தாழ்மையும் அந்த உறவை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுகின்றன. அதே போல்தான் நாம் இயேசுவுக்கு எதிராக தவறு செய்தாலும் ஜெபிக்க மறந்தாலும் அதை மறைக்காமல் மனம் திரும்பி இயேசுவிடம் திரும்பி சென்றால் அவர் நீதியுள்ளவராக இருந்தாலும் இரக்கமுள்ள தந்தையாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இன்று ஒரு நொடி டைம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். நான் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றேனா அல்லது ஆகாப்பை போல தாழ்மையுடன் இயேசுவிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கே விடை கிடைக்கும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு மிகவும் உயர்ந்த ஒரு கட்டளையை நமக்கெல்லாம் வழங்குகின்றார். அது என்ன தெரியுமா? உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்கிறார். எப்படி சகோதரி, எங்களை பகைத்தவர்களை, எங்களை ஏமாற்றியவர்களை அவர்களிடம் எப்படி அன்பு கூறுவது என்று கேட்கிறீர்களா? நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது எளிது நண்பர்களே. ஆனால் நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக, ஏமாற்றியவர்களுக்காக, பொய் சாட்சி சொன்னவர்களுக்காக ஜெபிப்பதும்
அவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் உண்மையான கிறிஸ்துவ அன்பு என்று இன்று இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசு நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சூரிய ஒளியையும் மழையையும் வழங்குவது போல நாமும் வேறுபாடின்றி அன்பு காட்ட அழைக்கப்படுகிறோம். இதுவே நம்மை இயேசுவின் பிள்ளைகளாக அடையாளப்படுத்துகிறது. ஒரு உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. கோபத்தில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். அப்போது நாம் என்ன யோசிப்போம்? நான் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் முதலில் வந்து என்னிடம் பேசட்டும், நான் ஏன் போய் பேச வேண்டும் என்று காத்திருப்பது எளிது நண்பர்களே. ஆனால் ஒருவர் தன் அகந்தையை விட்டு முதலில் சென்று பேசுகிறார் பாருங்கள், மன்னிக்கிறார் பாருங்கள், அந்த உறவை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார் பாருங்கள். அந்த ஒரு செயல்தான் மீண்டும் அந்த உறவை கட்டி எழுப்புகிறது. அன்பு என்பது நம்மை நேசிப்பவர்களிடம் மட்டும் காட்டும் உணர்வு அல்ல என்கிறார் இயேசு. நம்மை காயப்படுத்தியவர்களிடமும் நம்மை கஷ்டப்படுத்தியவர்களிடக்கும் காட்டுவதுதான் உண்மையான அன்பு. அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு சின்ன கேள்வி நண்பர்களே, என் மனதில் இன்னும் மன்னிக்க முடியாமல் வைத்திருக்கும் ஒருவர் யாராவது இருக்கிறார்களா? இன்று அவர்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய நான் தயாரா என்று யோசித்து பாருங்கள். அப்படி உங்களால் மன்னிக்க முடியாதவர்கள் யாராவது இருந்தால், இன்று மன்னிக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்யுங்கள். பகைவரை வெல்லுவது பழிவாங்குவதால் அல்ல, அன்பு காட்டுவதால் என்று இயேசு நமக்கு இன்று சொல்லித் தருகிறார். இதை ஞாபகம் வைத்தபடியே இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். இயேசுவே, நான் பாவியப்பா, ஆனால் நீரோ பேரன்பு கொண்டவர். உமது பேரன்பிற்கு ஏற்ப, உமது அளவற்ற அன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். கடவுளே, எனக்கு இரங்கும் இயேசுவே. உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை நீர் அறிவீர் தகப்பனே. அவை அனைத்தையும் மன்னித்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். எத்தனையோ தீய காரியங்களை நான் செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த காரியங்களை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய், முற்றிலும் உமது இரத்தத்தால் என்னை கழுவும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே. என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நான் எப்படி எனக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது என்று ஆசைப்படுகிறேனோ, அதே போல நான் செய்த பாவங்களையும் பிறருக்கு நான் செய்த குற்றங்களையும் நீர் மன்னித்து என்னை தூய்மைப்படுத்தும்படியாய், என் தேவைகளை சந்திக்கும்படியாய், என் மன்றாட்டுக்களை காது கொடுத்து கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே. என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆனால் ஆகாப்பை போல என்று மனமுருகி என் பாவங்களை எல்லாம் உமது பாதப்படியிலே ஒப்படைத்து மனம் வருந்தி ஜெபிக்கிறேன். இனி இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று பிரதிக்கினை எடுக்கிறேன். என் பாவங்களை பாராதபடி உம் அழகு முகத்தை எனக்கு மறைத்து கொள்ளாதேயும். உமது அழகு முகத்திலும் உமது அழகான கரங்களிலும் எனக்கு இரக்கத்தை காட்டும்படியாய், என் பாவ கரைகளையெல்லாம் துடைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே. எனது மீட்பு நீரே, எனது பாதுகாவல் நீரே, படுகுழியினின்று என் ஆத்துமாவை மீட்பவரும் நீரே. என்னா உமது நீதியின் முன்னிட்டு பாடல் பாடும்படியாய், என் ஆன்மா உமது அன்பை முன்னிட்டு திருப்பாடல்களை பாடும்படியாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. இந்த நாளை உமது கரங்களிலே ஒப்படைத்து மன்றாடுகின்றேன். என்னை பாதுகாத்தருளும். என் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் உறவுகளையும் நட்புகளையும் பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.